ஏன் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அம்பேத்கரை மட்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக அம்பேத்கர் இன்னைக்கு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இன்னைக்கு யார் கட்சி துவங்கினாலும் சரி, அம்பேத்கரனுடைய படம் இல்லாமல் கட்சி துவங்கினா அது எடுபடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த அம்பேத்கரை வந்து அரசியல்ல அவங்க மேலே வரதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்றது தான் பிரிட்டிஷாரோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்றவர் கான்ஸ்டியூஷனையே டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. பிரிட்டிஷுக்கு சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற அஜெண்டா அவசியம் இல்லாதது. 75 வருஷமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அந்த கான்ஸ்டியூஷனை அம்பேத்கர் இப்போ இருந்திருந்தாருன்னா அதை எரிச்சிருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெரியார் இங்க இருக்காருல்ல, அரசியல் சாசனத்தை எரிப்பேன் அப்படின்னு சொல்லி எரிச்சாரு நவம்பர் 26. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சாட்டர் வித் சாப்டரில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாட்டர் வித் சாப்லர். அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இந்த 5 தடவை அம்பேத்கர் சொல்கிறத வந்து ஒரு நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி அங்கங்கே சில போராட்டங்கள், அங்கங்கே வந்து சில முழக்கங்கள், எந்த மீடியா சேனல் எடுத்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பேத்கர் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்ல இருந்தும் இல்லை நேற்று தொடங்கப்பட்ட சில கட்சிகள்ல இருந்தும் அந்த தலைவர்கள் ஏன் அந்த அம்பேத்கர் அப்படின்றத வந்து ஒரு பெரிய அரசியல் அப்படின்றத பார்க்குறாங்க. நம்ம நாட்டோட ஒரு பெரிய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது தான். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. ஸோ இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்து அதில் அம்பேத்கர் மட்டும் ஒர்க் பண்ணலையும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அம்பேத்கர் ஒரு லீட் கொடுத்து இதை ஒர்க் பண்ணி இந்திய அரசியல் சட்டத்தையே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அம்பேத்கரை மட்டுமே வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக, தட் இஸ் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக அம்பேத்கர் இன்னைக்கு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இதோட பின்புலம் என்ன? நிசாம், இப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்ட இந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதிலோடு நம்ம தொடங்கலாம். அம்பேத்கர் அப்படின்றது ஒரு பிராண்ட், இன்னைக்கு அது ஒரு வெப்பன் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு நிறைய அரசியல் கட்சிகள் செயல்பட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு வெப்பன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு ஆயுதமாக அவர் இருக்கார். இன்றைக்கி உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சரி, இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கும் போது ஒரு டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக இருந்தார். பல பேர் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. ஆனால் ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அது. சாதாரணமாக எல்லாரும் அந்த பொறுப்பேற்றுக்கிட்டு அதை செய்கிறதில்ல. அதில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருந்து பல பேருனுடைய விவாதங்களில் முற்போக்காளர்கள், பிற்போக்காளர்கள் பல பேர் அங்கே இருந்தாங்க. அதில் நாட்டுக்கு தேவையானது என்ன, ஒரு சமத்துவத்துக்கு தேவையானது என்ன, ஒரு ஜனநாயக அமைப்புக்கு தேவையானது என்ன, அதுக்கு என்னென்ன சட்டங்களை வழிவகுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறீங்கல்ல, அம்பேத்கர் 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 அம்பேத்கர், அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா? ஏன் எல்லா கட்சியும் அதையே முழக்கமாக எடுத்து வைக்கிது அப்படின்னு வச்சா, ஒரு நாடாளுமன்றத்தில் அந்த அரசவையில் அம்பேத்கர்னு சொல்லாமல் கடவுளுடைய பேராக சொல்ல முடியும்? கடவுளுடைய பேர் சொன்னால் சொர்க்கம் கிடச்சிருக்குமே அப்படின்னு ஒரு மிக முக்கிய ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. அதுக்கே இவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணணும். கோயிலுக்கு போகும்போது, மசூதிக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற கடவுளை தொழுகிறதோ அவங்கள வணங்குறதோ யதார்த்தமானது. பாராளுமன்றத்தில் யார் இந்த அரசமைப்பை ஏற்படுத்தினாங்களோ அவருடைய நோக்கத்துக்கு ஒரு சிதைவு ஏற்படும் போது இந்த முழக்கங்கள் மிக முக்கியமாக தேவைப்படுது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அம்பேத்கர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்காக என்டையர் இந்தியாவும் அம்பேத்கர்ன்ற பேரை வந்து இன்றைக்கி வெப்பனாக யூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம முன்னாடி சொன்னோம். ஆனால் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை எழுதும்போது, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10-15 நாடுகள் கிட்ட இருந்து தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், ஒரு மாநிலம் எப்படி செயல்படணும், ஒரு நாடு எப்படி செயல்படணும், இதை பற்றின அத்தனை தெளிவுகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு நாட்டுக்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வாங்கியிருக்கோம், ஜப்பான் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வாங்கியிருக்கோம், ஆஸ்திரேலியா கிட்டேருந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வாங்கியிருக்கோம், கனடா கிட்டேருந்து சிலது வாங்கியிருக்கோம், ஈவன் ஒரு சின்ன நாடு அயர்லாண்டு, அந்த நாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கான்ஸ்டியூஷனை எடுத்து டிராஃப்ட் பண்ணியிருக்கோம்.
1947 வந்து இது டிராஃப்ட் பண்ணும்போது இத்தனை நாட்டோட கான்ஸ்டியூஷனை தான் எடுத்து உள்ளே போட்டு நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ காப்பிட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நேஷனல் லா யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அ கொலோனியல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து ஒரு கொலோனியலுக்கு உட்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அம்பேத்கரை வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து தூக்கி வச்சு ஒரு வெப்பனாக வந்து யூஸ் பண்ணணும்? அம்பேத்கர் வெப்பனுங்கிறத விட நமக்கு கவசம். ஒவ்வொரு இந்தியனுக்குமே அம்பேத்கர் ஒரு கவசமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அந்த அரசியல் கட்சியும் பார்க்கறது. இன்னைக்கு யார் கட்சி துவங்கினாலும் சரி, அம்பேத்கரனுடைய படம் இல்லாமல் கட்சி துவங்கினா அது எடுபடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த அம்பேத்கரை வந்து அரசியலில் அவங்க மேலே வரத்துக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய நடவடிக்கையில் நமக்கு தெரியும். ஆனால் அவரை உண்மையாலுமே புரிஞ்சு அவருடைய தத்துவங்களை வழி நடத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறாங்கன்றதான் மிக முக்கியமானது. அப்போது ஆயுதம் அப்படிங்கிறது பயமுறுத்துறதுக்கு அல்ல, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இப்போ எல்லா நாட்டிலிருந்து எடுத்த அந்த அரசமைப்புகள் ஒவ்வொன்றுமே எல்லாமே ஒரு கன்சாலிடேட் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே எது தலை சிறந்த ஒரு சட்டமோ, அது ஜப்பானாக இருக்கலாம், யூஎஸ்ஸாக இருக்கலாம், ஃப்ரான்ஸாக இருக்கலாம், எல்லா இடத்துலேருந்துமே எடுத்து ஒரு அக்யூமுலேட்டிவ் ஆன ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணாங்க. ரைட், அதில் தப்பு இல்லை. ஆனால் இது எடுத்து நடத்தக்கூடிய இவருடைய ஆரம்பகட்ட நிலை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இவர் எப்படி வந்தாருங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது சர்வசாதாரணமான ஒரு நிலை நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அரசியல் எந்த அளவுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து எப்படி அந்த நிலையை அவர் அடைஞ்சார்? நேரு இருக்கிற அவையில், காந்தி இருக்கிற அவையில் இத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு நடுவில் ஏன் அவரை நியமிச்சாங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே, அதாவது ஜூலை 1946 இந்த டைம்ல இருந்தே கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்தியாவுக்குன்னு சொல்லி தனி ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஸோ கிடைக்கும்போது கான்ஸ்டியூஷன் கமிட்டியில் பிஆர் அம்பேத்கர் அவர் மட்டும்தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. என்டையர் இத்தனை தலைவர்களை விட்டுட்டு ஏன் அவரத்துக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்றப்போ, பிரிட்டிஷாரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது. ஒரு பிரிட்டிஷாரால் நியமிக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பிரிட்டிஷோட அந்த சட்டத்திட்டங்கள் அது அத்தனையுமே டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு ஒரு பழக்கம். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து அங்கே தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஹி இஸ் அ பேரிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த சட்டத்திட்டங்கள் அத்தனையுமே மனசில் உள்வாங்கிட்டு இந்தியாவை வந்து இதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சனாதனமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது. அந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்றது தான் பிரிட்டிஷாரோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்றவர் கான்ஸ்டியூஷனையே டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ அப்போது காந்திஜியால் அதை பண்ண முடியாது, ஜவஹர்லால் நேரு அவர்களால் அதை பண்ண முடியாது, மற்ற தலைவர்களால் அதை பண்ண முடியாது. ஆனால் அம்பேத்கரால் அதை பண்ண முடியும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 23 PhD வச்சுருக்காரு. ஸோ அவரை வந்து இந்த லா கமிட்டியில் ஒரு மெம்பராக போட்டு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான சனாதன தர்மத்தை வந்து ஒழிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நியமிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஒரு பிரிட்டிஷுக்கு சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற அஜெண்டா அவசியம் இல்லாதது. அவனை நம்மளை பிரித்து ஆளணும், கடைசி இங்கே இருக்கிற வளத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறத தாண்டி பிரிட்டிஷுக்கு வேறு எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெல்த்தை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும், சுரண்டிட்டு போகணுங்கிறதுல மட்டும்தான் அவனுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. காந்தி இருக்கிற இடத்துல, நேரு இருக்கிற இடத்துல சனாதனத்தை ஒழிப்பதற்காக பிரிட்டிஷ் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பார்வையாக இருக்குது. ஒரு இன்டலெக்சுவல் இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக நாட்டு உருவாக்குறதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு மகன் தேவைப்படுறான். இது யார் கேட்டாலுமே தட்டி கழிக்கிற ஒரு விஷயம். நான் வேணா அட்வைசராக இருந்துக்கிறேன், நான் பொறுப்புதாரியாக இருக்க மாட்டேன், பல பேருக்கு பதில் சொல்லணும். அங்கே நடந்த அந்த விவாதங்களில், அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட விவாதங்களில் பல விஷயங்கள் எல்லாமே அம்பேத்கருக்கு பிடிச்ச செய்திகள் அதில் இல்லை. பெரியார் இங்கே இருக்கார்ல, சவுத்தில் பெரியார் அரசியல் சாசனத்தை எரிப்பேன் அப்படின்னு சொல்லி எரிச்சாரு. நவம்பர் 26
அப்போது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்னங்க வித்தியாசம்? ஏன் பெரியார் எரிக்கணும்? அப்போது அம்பேத்கருக்கு அந்த இடத்துல தலைவராக இருந்தாலுமே எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அங்கே இருந்தாங்க. இவர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமதர்மத்தை, ஒரு சகோதரத்துவத்தை, ஒரு ஈக்குவாலிட்டியை அங்கே ஏற்படுத்தலாங்கிற அடிப்படையில் செயல்பட்டார். அதனால தான் பெரியார் எதிர்க்கிறேன். ஒரு கட்டத்தில் அம்பேத்கரே சொன்னார், நான் உருவாக்கின இந்த கான்ஸ்டியூஷனை செயல்படுத்த முடியலாம், எரிக்க நான் தயாருங்கிறார். அப்போ இந்த மாதிரி பார்வை வரும்போது பிரிட்டிஷனுடைய பின்புலம் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு பார்வையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போது நான் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்றப்போ அம்பேத்கரை எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட இந்தியா வந்து குடியரசாகி 75 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணி ஒரு 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 75 இயர்ஸில் எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எல்லா விஷயமும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் போய் சேர்ந்தது? இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அஸ்ஸாமில் இருக்காங்க, மணிப்பூரில் இருக்காங்க, ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல மலைவாழ் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இன்னும் அவங்க இருந்து தான் இருக்காங்க. அவங்களுக்கான போதிய வசதிகள் இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. அவங்களோட உரிமைகள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லியுமே. ஈவன் மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஜாதி கட்டமைப்பில் இன்னும் கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் கிடைக்காம தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை உள்ள அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது 75 வருஷமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அந்த கான்ஸ்டியூஷனை அம்பேத்கர் இப்போ இருந்திருந்தாருன்னா அதை எரிச்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரைட். ஸோ ஒரு 2000 வருஷமாக அடிமைப்பட்டு இருந்த ஒரு சமூகத்தை ஒரு 75 ஆண்டு காலத்தில் ஒரு விடுதலை உருவாக்கிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இம்ப்ரூவைசேஷன் நடந்திருக்கு. கல்வி ரீதியாகவும் சரி, வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி, சமூகத்தில் அவனுக்கான நிலையிலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. தேவையானா இன்னும் நிறைய தேவை. ஆனால் அதற்கான அடிக்கல்ல அம்பேத்கர் நாட்டிட்டார் இந்திய நாட்டில். அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் இவ்வளோ படிப்பு படிக்க முடியுமா? 23 PhDன்னு சொன்னீங்க. 23 PhDங்க ஒரு யூஜிக்கே டங்குவால் அந்து போகுது. எப்படி 23 PhD பண்ணாரு? அப்போது அதனால தான் சொல்கிறேன், யாரும் வேண்டாம் என்று சொல்ல இடத்தில் இல்லை, தவிர்க்க முடியாத இடத்தில் இருந்தால் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால தான் டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மன். அப்படியே பிரிட்டிஷாருடைய அந்த அடிப்படையில் தான் அவர் நியமிக்கப்பட்டாருன்னு சொன்னால் சுதந்திர இந்தியாவில் ஏதுக்கு லா மினிஸ்டர் ஆக்கணும்? அவர் அவாள்ரா நம்மப்பட்ட ஆள் இல்லை. இந்த சமூகம் சார்ந்து ஜனநாயகம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஆள் இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் வேற மாதிரி ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு சொல்லி தவிர்த்து இருக்கலாமே. ஏன் கடைசி வரை அவரை வந்து அவரே ராஜினாமா பண்ணார். யாரும் அவரை வழி அனுப்பல. நான் இயற்றிய இந்த சட்டத்தை, நான் உருவாக்கி இந்த சட்டத்தை, தலைமை தாங்கி இந்த சட்டத்தை என்னால் இயற்ற முடியவில்லை, எனக்கு பலம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, நான் இந்த அமைச்சரை நான் வந்து ராஜினாமா பண்றேன்னு போறார். அதுதான் அவருடைய பார்வை. அப்ப இன்னைக்கு இருந்திருந்தார் அப்படின்னா இதை நினைச்சு வேதனைப்பட்டிருப்பார். ஆனா இவருடைய அடிக்கல் உருவாச்சல சின்ன சின்ன விஷயங்கள், அதை நினைச்சு சந்தோஷமா பட்டிருப்பார். ஸோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு சொல்றீங்க. அப்போ இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த என்டையர் கான்ஸ்டியூஷனுமே ரீவேம்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரா? ரீவேம்ப்னா மறுமலர்ச்சி. கான்ஸ்டியூஷனையே என்டையரா ரீடிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றது. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா 1947 அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்டில இருந்து நம்ம வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 1948 இதை பற்றின ஒரு டிபேட், அதாவது ஃபஸ்ட்டு அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிட்ட அவரோட ப்ரொபோசல் வைக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர்கிட்ட ஒரு எதிர்ப்பு வருது. என்ன மாதிரி எதிர்ப்பு வருது அப்படின்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் உங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இங்கேருந்து சில விஷயங்கள் கிட்டத்தட்ட முக்காவாசியான ப்ரொவிஷன்ஸ் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்து உள்ளே போட்டிருக்காங்க. US, UK, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, ரஷ்யா, அயர்லாந்து இந்த மாதிரி பல நாட்டிலேருந்து எடுத்து உள்ளே போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே போட்டிருக்கும் போது இது எப்படி வந்து நம்ம நாட்டுக்கு செயல்படுத்த முடியும்? இப்போது அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடுகள், UK, பிரான்ஸ், கனடா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் சட்டத்திட்டங்கள் வேறு. அப்போது இந்தியா வந்து இப்போ தான் நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்கோம். இதுக்கான கான்ஸ்டியூஷன் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயங்கள் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்பேத்கரோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா
உலக மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைன்றது ஒன்று தான். எல்லாருக்குமே உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது மூணுமே வந்து அத்தியாவசியம். இதில் ஏதாவது அவங்களுக்கு தவறுச்சு அப்படின்னா அந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே, உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவன்களுக்குமே இது வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட அந்தந்த நாட்டு ட்ரெடிஷன், அந்தந்த நாட்டு கல்ச்சர், அதுக்கேற்ற மாதிரி டிராஃப்ட் பண்ண ஒரு கான்ஸ்டியூஷன், அதுக்கேற்ற மாதிரி டிராஃப்ட் பண்ண ஒரு ப்ரொவிஷன், இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 560 சமஸ்தானங்களை ஒன்றா சேர்த்து அப்போதான் புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு எப்படி வந்து இது பொருந்தும்னு நினைக்கிறீங்க? 75 ஆண்டு காலமா ஒரு அரசியல் சாசனத்தை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நொடி வைக்கும் இந்த அரசியல் சாசனத்தை வச்சு கோர்ட் இயங்குது, காவல்துறை இயங்குது, எல்லா அலுவலகங்களும், அரசாங்கம் சார்ந்த எல்லா விஷயங்களும் இயங்குது, திட்டங்கள் உருவாகுது, மக்கள் பயன்படுறாங்க. அப்போ இந்த அரசியல் சாசனத்தில் மாற்றத்துக்குரியது அல்ல என்று சொல்லலை. இது ஒரு புனித நூல் அல்ல. இது ஒரு மனிதன் ஒரு குழுவோடு சேர்ந்து ஒரு விவாதம் செஞ்சு உருவாக்குன சில விஷயங்கள். அதில் முற்போக்கான கருத்துகள் இருக்குது, பிற்போக்கான கருத்துகள் இருக்குது. இது மாற்றத்துக்கு தேவையானது தான். ஆனால் இது வரைக்கும் உருவாகி நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த அரசியல் சாசனத்தினுடைய சக்தி நமக்கு தெரியுது. பல நாட்டிலிருந்து இது நம்ம உள்வாங்கி இருந்தாலுமே நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி அது சிங்க் பண்ணியிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் மாற்றணும், அதில் சில விஷயங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு அதில் மாற்று கருத்து இல்லை. அது உள்வாங்கிக்கிட்டு செயல்படுறதா ஜனநாயகத்தில். ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், ஏன் மக்கள் குரல் உயர்த்துறாங்க? ஒரு அடிப்படை விஷயங்களில் ஒரு ஜனநாயகத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சில சட்ட திருத்தங்களை எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த சிக்கல். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அதில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய சில சட்டங்கள் நேராக நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியதா இல்லை வேற பக்கம் வேற ஒரு விஷயத்தை நோக்கி அது பயணிக்குதா அப்படிங்கிறது தான். அப்போ நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 அப்படிங்கிற ஒரு குரல் மீண்டும் மீண்டும் வெளிப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனை அது சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அம்பேத்கர் பற்றின ஒரு சின்ன விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சேட் பண்ணுறோம். தேங்க்யூ நிசாம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 75 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் வேர்ல்டே மாறி இருக்கு. டெக்னாலஜி, அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன் வந்து அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ரீட்ராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது? அப்படி எடுத்துகிட்டு வந்தால் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு விஷயம் மறைஞ்சு புதுசாக ஒரு ஆளோட பேர் வரலாம் இல்லை? அம்பேத்கர் பேர் மறையிறதுனால நமக்கு சாதகம் இல்லை, மிகப்பெரிய பாதகம் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் ஒரு ஒடுக்குமுறை, எங்கே பார்த்தாலும் ஒரு அடக்குமுறை. அரசியல் தலைவர்கள் அவங்களே இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஏன் இந்தியாவில் கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகியும் அரசியல் தலைவர்கள் இன்னும் மாறாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே வருது. ஸோ சாட்டர் வித் சாப்லர் நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. See you soon. Chatter with Chapler.